ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரவா 100 கிராமு, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் நெய், அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீனி. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோன்னா நெய் போட்டு இப்போது முந்திரி எடுத்து வறுக்க போகிறோம். அதை தான் வறுத்துட்ருக்கோம். இப்போது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி பண்ணி சூப்பராக எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் விட்டுருவோம். அடுத்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து முந்திரி எடுத்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய் அப்படியே இருக்கட்டும். அப்போ ஒரு கப்பு தண்ணி தேவை. ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். முந்திரி இதுக்கு ஒரு தண்ணி. அப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் மிடில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் லைட்டாக போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருவோம். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன கலர் பொடி போடலை, வயிற்றுக்கு கெடுதல், அதால் கலர் பொடி நம்ம இன்றைக்கி போடலை, யூஸ் பண்ணலை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு இதில் ரவா, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்குது பார்த்தீங்களா? அப்போ தான் ரவாவை போட போகிறோம். ரவா போட்டால் ஒரு கலர் வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை போடுவோம். அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். முழு ரவாவையும் போட்டாச்சு. நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிகிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைன்னா ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி பபுளாக வருது. நல்லா கிண்டிக்கலாம். சூடும் அயறக்கூடாது. கடாய் நல்லா பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணோம்னால கொஞ்சம் நெய் விடும். சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கட்டி விழாது. இப்போ கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன். சாரி கேஸ், அப்பப்போ ஏதாவது ஆகுது. சரி, இப்போ போட்டுருவோம். இப்போ நல்லா கிண்டிட்டு ஜீனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கிண்டிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? சாரி கேஸ், நான் வந்து இப்படி காட்டுறதுக்காக கோச்சிக்காதீங்க. இப்போ நல்ல செம்மையாக இனிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னா செம்மையாக வந்துருக்கு டெக்ஸ்சர். நல்லா கிண்டிக்கலாம். இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது ரவா கேசரி. இந்த மாதிரி கேசரி தான் நம்ம ஜானகிராம் ஹோட்டல்லையும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும்.
நம்ம வீட்டிலே பண்ணலாம், சுவையானது, கலர் ஆட் பண்ணாமல் சுவையோடு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நெய் வேணும்னா இப்போதைக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் நெய் வந்து தேவையான மக்கள் கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் நெய் போட போகிறேன், ஏன்னா பிடிக்கல இன்னும். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். அழகா வேண்டாம், இந்த நீ இப்படி நல்லா கிண்டிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் வெல்ஸ் வந்திருக்கு. அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் சத்தம்லாம் வராத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கேட்டுக்காம சமையலை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவே ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் செமையா. இதுக்கடுத்த வீடியோ நம்ம என்ன சுண்டல் எப்படி பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயிலாக. சரிங்களா? இப்போ ரவா கேசரியே பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வச்ச முந்திரியும் ஏலக்காயும் எடுத்து போட்டுக்கலாம். வேணுன்னா நீங்கள் கிண்டிக்கலாம், இல்லைன்னா கிண்ட வேண்டாம். சுவையாக இருக்கிறது. எல்லாரும் இந்த மாதிரி கேசரி நம்ம பாட்டிகள் எல்லாரும் செஞ்சு கொடுக்குறாங்க. பாட்டி தாத்தா யாருனாலும் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம பேரன் பேத்திக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதுதான் ரவா கேசரி. நல்ல கெட்டியாக ஆனோடனே ஆஃப் பண்ணுற வேண்டியதான். சரிங்களா? நல்ல கெட்டியாக வேணும், இன்னும் சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்ற. அவரே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். சரி எல்லாருக்கும் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சுண்டல் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம்.